என்னாச்சு சார்? அவர் ஓட்ட கள்ள ஓட்டு போட்டாங்கப்பா. வாட்? சுந்தர் ஓட்ட கள்ள ஓட்டு போட்டுட்டாங்களா? சுந்தர் ராமசாமி அவர்களின் ஓட்டு கள்ள ஓட்டாக போடப்பட்டுள்ளது. இது பெரும் சர்ச்சைக்குரிய சம்பவம். இது போன்ற எத்தனை பொதுமக்களின் What do you think about this? Just leave me alone for some time, please. 1991 திரு சிவாஜி கணேசன் அவர்களின் ஓட்டு கள்ள ஓட்டாக போடப்பட்டிருந்தது நினைவிருக்கலாம். அதன் பின் ஆயிரக்கணக்கான ஓட்டுகள் கள்ள ஓட்டாக போடப்பட்டிருக்கிறது. Such corruptions of democracy comes to light only when it happens to VIPs such as Sundaram. என்னையா இது? டிவில எல்லாம் நியூஸ் போறானுங்கயா. சரி விடு, நடந்து போச்சு. அதுக்கு என்ன இப்போ? என்னையா பண்றது இப்போ? போலிங் டைம் முடிஞ்சு போச்சு. ஒரு 10 நிமிஷம் ஆனா திரும்பி அமெரிக்கா போட போறான். சார், சின்ன தப்பு நடந்து போச்சு. பெருசு பண்ணிடாதீங்க ப்ளீஸ். எது சின்ன தப்பு? இந்த ஓட்ட போட 13,000 கிலோமீட்டர் கடந்து வந்திருக்கேன். Call Indian Embassy and inform this incident. What happened? Did you call the embassy? Sir, we tried 8 different numbers and nobody's answering. I told you to reach Election Commissioner office. Election Commissioner's phone is ringing, but nobody's picking up, sir. Sir, phone ringarde periya vishayam sir. Oh. Sir, no response here too. Oh. Okay. நேத்தே கேள்விப்பட்டோம். பட் நீங்கள் கோர்ட்டுக்கு வருவீங்கன்னு எதிர்பார்க்கல. கவுண்டிங் பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் ஸ்டே கேட்டிருக்கீங்க. பட் ஆல்ரெடி கவுண்டிங் ஸ்டார்ட் ஆகி மிஸ்டர் வெங்கடேசன் 30,000 ஓட்டு வித்தியாசத்தில் முன்னணியில் இருக்கார். அந்த தொகுதியில் மட்டும் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணக்கூடாது சார். என்னோட ஒரு ஓட்டை சேர்த்ததுக்கு அப்புறம் தான் அஃபீஷியலாக டிக்ளேர் பண்ணணும். இஸ் இட் பாசிபிள்? ஒவ்வொரு சிட்டிசனும் வோட்டர்ஸ் ஐடி ப்ரொடியூஸ் பண்ணணுங்கிறது ரூல். பட் இவர் என்ஆர்ஐ. ஒரு என்ஆர்ஐ தன்னுடைய வோட்டர்ஸ் ஐடியோட ஒரிஜினல் பாஸ்போர்ட்டையும் காட்டணும். இது ரெண்டுமே இல்லாம கள்ள ஓட்டு போட விட்டது மிகப்பெரிய தவறு. அதுக்காக 12 பேரை சஸ்பெண்ட் பண்ணிருக்க எலெக்ஷன் கமிஷன். சட்டம் திருடர்களை தண்டிப்பது மட்டுமல்ல, திருடப்பட்ட பொருளை திருப்பி கொடுப்பதும் தான். ஜனநாயகத்தின் மிகப்பெரிய சொத்து ஓட்டுரிமைனா அந்த உரிமை திருடப்பட்ட போது திருப்பி கொடுக்கறதான முறை. பட் உங்க ஒரு ஓட்டுனால என்ன மாற்றம் வந்துட போதுன்னு நினைக்கிறீங்க? சார், ஒவ்வொரு ஓட்டுமே முக்கியம்தான் சார். அமெரிக்காவில் தாய்மொழி இங்கிலீஷா ஜெர்மனான்ற ஓட்டெடுப்பு நடத்தினப்போ ஒரே ஒரு ஓட்டில் தான் சார் இங்கிலீஷின் முடிவாச்சு. பிரான்ஸ்ல ராணுவ ஆட்சியா மக்களாட்சின்ற ஓட்டெடுப்பில் ஒரு ஓட்டில் தான் மக்களாட்சியின் முடிவானது. ஹிட்லர் நாஜி படையோட தலைவரானது ஒரு ஓட்டில். வாஷிங்டன் அமெரிக்காவோட இணைஞ்சது ஒரு ஓட்டில். இவ்வளவு ஏன் ஒரே ஓட்டில் அரசு கூட கவுந்துச்சே சார். நீங்க சொல்றது உண்மைதான். அதுக்கு தான் எலெக்ஷனுக்கு 6 மாசத்துக்கு முன்னாடி இருந்தே எல்லாரும் ஓட்டு போடணும்னு பிரச்சாரம் பண்றோம். ரூல் நம்பர் 1, என்னோட ஓட்டர்ஸ் ஐடியை செக் பண்ணல. ரூல் நம்பர் 2, ஐ எம் a non-resident இந்தியன். என்னோட ஒரிஜினல் பாஸ்போர்ட்டை செக் பண்ணிருக்கணும். ரூல் நம்பர் 3, செக்ஷன் 49P. 49O எல்லாருக்குமே தெரியும், ஆனா இது 49P. இந்தியன் எலெக்ஷன் லா 49P படி ஒருத்தருடைய ஓட்டு கள்ள ஓட்டா போடப்பட்டிருந்தா அவருக்கு பேலட் ஓட்டுன்னு ஒன்று கொடுத்து அவருடைய ஓட்டை போட அனுமதிச்சிருக்கணும். Is there a law like this? Yes, he is correct. அப்படி ஒரு சட்டம் இருக்கு. செக்ஷன் 49Pன்னு உங்க செல்போன் கூகுளே சர்ச் பண்ணி பாருங்க. பட் இந்த மாதிரி 49P இருக்கிறது யாருக்குமே தெரியாது. நேற்று வரைக்கும் எனக்கும் தெரியாது மை லார்ட். 10 வருஷத்துக்கு முன்னாடி 49O யாருக்கும் தெரியாது. ஆனால் இப்போ எல்லாருக்கும் தெரியுதுல்ல, நோட்டா. அந்த மாதிரி 49Pயும் எல்லாருக்கும் தெரியணும். இப்படி ஒரு சட்டம் இருக்குன்னு நீங்க சொல்றதை விட அதே ஒரு சென்சேஷனல் தீர்ப்பு மூலியமா சொன்னா ஒரே நாள்ல இந்தியா ஃபுல்லா தெரியும். பட் ஆல்ரெடி அவரு 30,000 ஓட்டு வித்தியாசத்துல முன்னணியில் இருக்காரு. சார், ஒரு ஓட்டுனால இந்த தொகுதியில மாற்றம் வராம போலாம். ஆனா இந்த தீர்ப்புனால ஒரு ஓட்டு எவ்வளவு முக்கியம்னு தெரிய வரும். நாளைக்கு சட்ட புத்தகத்துல மட்டும் இல்ல, சட்டக்கல்லூரியில ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிற பாட புத்தகத்துல கூட இந்த கேஸ் கேள்வியாகும், உங்க பேர் பதிலாகவும் வரும். குடிமக்களின் அடிப்படை உரிமை பற்றிய விழிப்புணர்வை அவர்களுக்கு தெரியப்படுத்தும் கடமை நீதிமன்றத்துக்கு இருக்கிறது.
இந்த வெர்டிக்ட் மூலமா அது உடனடியாக சென்றடையும் என்கிற வாதம் உண்மையானது. இன்னைக்கு எலெக்ஷன் முடிஞ்சு ஓட் கவுண்டிங் நடந்துகிட்டு இருக்கிற இந்த பரபரப்புலையும் மிஸ்டர் சுந்தரோட கேஸ் மீடியால பேசப்பட்டுட்டு இருக்கு. இதன் மூலமா செக்ஷன் 49P எல்லோருக்கும் தெரியும், அவேர்னஸ் வரும். இவருடைய ஓட்டு கள்ள ஓட்டாக போடப்பட்டிருந்தாலும் செக்ஷன் 49P படி பேலட் ஓட் கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும். அவ்வாறு கொடுக்கப்படாதது தவறுதான். இதை ஈடு செய்யும் விதமாக அதே பூத்தில் அதே பள்ளியில் உங்களுக்கு உங்கள் ஓட்டு அளிக்கப்பட வேண்டும். உங்களின் ஒரு ஓட்டினை சேர்த்த பின்புதான் அந்த தொகுதியின் தேர்தல் முடிவுகள் சட்டப்படி வெளியிட வேண்டும். அடுத்த 5 நாட்கள் பள்ளியின் வேலை நாள் என்பதால் வரும் சனிக்கிழமை விடுமுறை நாளில் அதே வாக்குச்சாவடியில் உங்களுக்கு உங்களின் ஒரு வாக்கினை அளிக்க இந்த நீதிமன்றமும் தேர்தல் ஆணையமும் உத்தரவிடுகின்றது. Sensational. Thank God you're not an advocate. எலெக்ஷன் ரிசல்ட்ஸ்ல முன்னிலையில இருக்கிறது நம்ம அஇஅதிமுக கட்சிக்காரங்க சும்மா தார்பார் தகாளி சொரா கொண்டாடி இருக்காங்க. ஆனா நம்ம அமெரிக்கா நாச்சி சுந்தர் இருக்காருங்களே, அவருக்கு மட்டும் நாம ஜெயிச்சிட்டோம்ல. நைட்டு ஃபுல்லாக தூங்கல தெரியுமா, செம்ம பசி. இன்ஃபோவேர் சேர்மன் லஞ்ச் பார்ட்டி கூப்பிட்டுருக்காரு. இவர் ஓட் பண்ண போறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சார் எஃப்எம் ரேடியோலாம் உங்களை பற்றி தான் சார் பேச்சு. அவர் பெரிய அட்வொகேட் ஆமாம் சார்? ஆமாங்க, கோர்ட்டில் பேசினாருன்னா ஒவ்வொரு அவருக்கும் பணம் அவர் சைக்கிள் மாதிரி. கோர்ட்டு ஃப்ளைட் சார்ஜ்னு லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் பில் அனுப்பியிருக்கார். ஒரு ஓட்டுக்கு லட்சக்கணக்கிலையா சார்? சார் அந்த கலெக்டர் ஆஃபீஸ் தெரியுது பாருங்க. போன மாதம் 12ஆம் தேதி ஒரு அப்பா அம்மா கூட 2 பிள்ளைங்க நெருப்பு வச்சுக்கிட்டாங்க சார். கந்து வட்டி 25,000 ரூபா திருப்பி கொடுக்க முடியல. நான் அங்கே தான் இருந்தேன். அந்த பிள்ளைங்க அப்படியே ஆடலாம் அசையலை சார். இப்போ முஞ்ச பார்த்துக்கிட்டு அப்படியே நின்றுச்சுங்க. $25,000 பணம் சார். யாரையும் காப்பாற்ற முடியலையா? ஒரு பொண்ணு மட்டும் பொழைச்சிக்கிச்சு. அந்த பொண்ணையும் பாதை எரிஞ்சு உடம்போட ஹாஸ்பிட்டலில் தூக்கிட்டு போனாங்க சார். கவர்மெண்ட் எந்த ஆக்ஷன் எடுக்கலையா? எடுத்தாங்க சார். அடுத்த நாளே ஃபயர் இன்ஜினை கொண்டு வந்து நிப்பாட்டினாங்க. ஃபயர் இன்ஜினா? கந்து வெட்டிக்கும் ஃபயர் இன்ஜினுக்கும் என்ன சம்மந்தம் சார்? மக்கள் சாகவே கூடாதுன்னு நினைக்கிறவன் தான் சார் பிரச்சனையை தீக்கணும்னு நினைப்பான். இங்கே வந்து சாகக்கூடாதுன்னு நினைக்கிறவன் ஃபயர் இன்ஜினை தான் நிப்பாட்டுவான். ஜனங்க என்ன பண்ணாங்க? வாட்ஸ்அப்பில் ஃபார்வேர்ட் பண்ணாங்க சார். வாட்ஸ்அப்லையா? வாட்ஸ்அப்பில் மற்றவங்களுக்குலாம் மெசேஜ் ஃபார்வேர்ட் பண்ணாங்க. அவங்க அடுத்தவங்களுக்கு ஃபார்வேர்ட் பண்ணாங்க சார். அவங்கெல்லாம் அதுக்கு அடுத்தவங்களுக்கு ஃபார்வேர்ட் பண்ணாங்க சார். அப்புறம் அடுத்த பிரச்சனை வந்துடும். நாங்கள் அதெல்லாம் ஃபார்வேர்ட் பண்ணிட்டே இருப்போம் சார். இங்கே பிரச்சனைக்கு தீர்வு தேவையில்ல சார், இன்னொரு பிரச்சனை தான் சார் தேவை. Danny, could you please pull over the convoy? செங்கல்பட்டு, அரக்கோணம், திருத்தணி, திருவண்ணாமலை போன்ற வட தமிழகத்தின் பெரும்பாலான தொகுதிகளில் அஇஅதிமுக கட்சி முன்னணியில் இருக்கிறது. I am very happy today. இன்னைக்கு டாப் செலிபிரிட்டிஸ் இந்த சிட்டி என்னோட அழைப்பை ஏற்று வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஒன் மோர் திங், எலெக்ஷன் ஓட் கவுண்டிங் நடந்துக்கிட்டு இருக்கு. அதில் அமைச்சர் மலர்வண்ணன் சேர்ந்த அஇஅதிமுக கட்சி எல்லா தொகுதியிலையும் முன்னணியில் இருக்கு. அண்ட் த ப்ரைட் ஆஃப் தமிழ்நாடு மிஸ்டர் சுந்தர் ராமசாமி அவரும் இன்னைக்கு இங்கே இருக்காரு. இன்ஃபேக்ட் அவர் தன்னோட ஓட்டை கோர்ட்டுக்கு போய் திருப்பி வாங்கியிருக்காரு. குறுக்க பேசுறதுக்கு மன்னிக்கணும். இன்னைக்கு நானும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஏன்னு இவரே சொல்லிட்டாரு, நம்ம எல்லாரையும் எது இணைக்குது, நமக்கு எது பொதுவாக இருக்கு? பணம். அவரு கல்வி தந்தை 6 யூனிவர்சிட்டி வச்சிருக்காருல்ல, ஒரு சீட்டு ஓசியில் கொடுத்துருப்பாரா?